ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆதார் எண் விரல் ரேகை இருந்தால் போதும் பணம் எடுக்கலாம். எப்படிங்களா? வாங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். SBI உடைய வாடிக்கையாளர் சேவை மையம் கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட், இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் மூலிமா தான் நாம் ஏடிஎம் இல்லாமல், பின் நம்பர் இல்லாமல், வெறும் ஆதார் நம்பர் மட்டும் இருந்தால் பணம் எடுக்கலாம். அதுவும் SBI பாரத ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும் பணம் எடுக்க தேவையில்லை. எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் இந்த இடத்துல பணம் எடுக்கலாம். அப்போது கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் மூலிமா நாம் மிக எளிமையாக பணம் எடுக்கலாம். ஆதார் எண் கையில் இருந்தால் எப்படின்னு பார்த்துறீங்களா? பணம் எடுக்க தேவையான என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஆதார் எண் ஏதாவது ஒரு வங்கி கணக்கோடு கம்பல்சரி நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கணும். உங்களுடைய ஆதார் எண் வங்கியோட இணைச்சிருக்கணும். 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 2, இணைத்துள்ள ஆதார் எண் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அந்த பணம் எடுக்க போகிறப்போ உங்கள் கைவசம் அந்த ஆதார் எண் இருந்தால் போதும், மிக எளிமையாக பணம் எடுத்துக்கலாம். SBI CSP மூலம் எந்த வங்கி கணக்கில் இருந்தும் பணம் எடுத்துக்கலாம். ஆதார் இணைக்கப்பட்டிருந்தா இந்த பேங்க் தான், ஸ்டேட் பேங்க் தான் இல்லை. அப்போது உங்களுக்கு மிக முக்கியமானது எவ்வளோ பணம் எடுக்கலாம். SBI ஹோல்டராக இருந்தால் 20,000 வரைக்கும், அதர் பேங்காக இருந்தால் 10,000 வரைக்கும் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். அப்போது முக்கியமாக நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு விரல் ரேகை பதிகிறதுக்காக விரல் ரேகை பதிஞ்சு நீங்கள் ஆதார் எண்ணை சொல்லிவிட்டு விரல் ரேகை பதிந்தால் உடனே பணம் அவங்க கொடுத்துருவாங்க. விரல் ரேகை பணிந்து பணம் எடுக்கிற நான் எடுத்திருக்கிற இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஆதார் எண் இருக்கணும், விரல் ரேகை பதிஞ்சால் போதும். இதர சிறப்பு சேவைகள், இந்த வாடிக்கையாளர் சேவை மையத்துடைய சிறப்பு சேவைகள் என்னென்னா, எந்த ஏடிஎம் கார்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த SBI கிஷோக் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணி பணம் எடுத்துக்கலாம். இது மெயின் பேங்க் இல்லாமல் சில கிராமங்களில் சில இடங்களில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் EB பில், நீங்கள் EB பில் ஈஸியாக கட்டலாம். உங்களுடைய விரல் ரேகை பதிஞ்சு ஈஸியாக கட்டிடலாம். அப்போது அடுத்து எனி ஆன்லைன் பேமெண்ட், நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும், நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருந்தால் நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு எனி பேங்க் பேமெண்ட்டு ஈஸியாக செய்யலாம். பேலன்ஸ் பார்க்க கட்டணம் இல்லை. நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை இங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் வாடிக்கையாளர் சேவை மையத்தில் போயிட்டு பேலன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. இதில் முக்கிய குறிப்பு என்னன்னா, இதுவும் ஒரு ஏடிஎம் மாதிரி தான். நீங்கள் ஏடிஎம் ரூல்ஸ் எல்லாமே இதுக்கு பொருந்தும். இப்போ ஏடிஎம்மில் 3 டிரான்சாக்ஷன் மேலே நீங்கள் அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குதுன்னா, அதே மாதிரி தான் இதில் எடுத்தாலும் அந்த ஏடிஎம் எடுத்தாலும் ஒட்டு மொத்தமாக கணக்கிடுவாங்க. அப்போது இந்த ஏடிஎம் ரூல்ஸ் இதுக்கு பொருந்தும். இந்த பாரத ஸ்டேட் பேங்க்குடைய வாடிக்கையாளர் சேவை மையம் என்பது பேங்க்கு நம்ம மெயின் பிரான்ச்சில் இல்லாமல் சில கிராமங்கள்லேயும் சில நகர்ப்புறங்களில் தனியாக இது ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் இந்த சேவைகளெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். சேமிப்பு கணக்கு தொடங்கலாம், சிறப்பு தொடர் வைப்பு பண்ணலாம், பண பரிமாற்றம், எந்த பேங்க்கில் இருந்தாலும் பணம் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எதுக்குமே நீங்கள் ஏடிஎம் தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை எந்த பேங்க்லனாலும் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் ஆதாரை. நீங்கள் நேராக இந்த SBI பாரத ஸ்டேட் பேங்க் வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு போகிறீங்க, விரலுடைய பதிவு பண்ணுறீங்க, பணம் வித்ரா பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான செயல்பாடுகள் செய்ய இந்த வாடிக்கையாளர் சேவை மையம் நமக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே இருக்கும் வீடியோக்களை நேரடியாக கிளிக் செய்து பாருங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்க. நன்றி.